பள்ளி மாணவ மாணவியர்களை எழுத்தாளர்களாக உருவாக்கி வருகிறார் ராஜபாளையத்தைச் சேர்ந்த ஆசிரியர் ஒருவர். தன்னிடம் படிப்பவர்களை படைப்பாளர்களாக மாற்றும் அந்த ஆசிரியரின் சிறந்த முன்னெடுப்பை பற்றி பார்க்கலாம். இன்றைய டிஜிட்டல் யுகத்தில் அறிவு களஞ்சியமாக போற்றப்படும் நூலகங்களின் பயன்பாடு குறைந்து வருகிறது. 70 விழுக்காடு மக்களுக்கு நூலகத்துக்கு செல்ல வேண்டிய தேவையில்லாமல் போய்விட்டதாக கூறப்படுகிறது. என்றாலும் டிஜிட்டல் வடிவில் பதிப்பதற்கு எழுத்தாளர்களின் தேவை அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. இந்த தேவையை நிவர்த்தி செய்யும் நோக்கில் செயல்பட்டு வருகிறார் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தைச் சேர்ந்த தனியார் பள்ளி ஆசிரியர் மகாலட்சுமி. நூலகத்திற்கு என ஒதுக்கப்படும் நேரத்தில் படிக்க வரும் மாணவ மாணவிகளின் ஆர்வத்தை கவனிக்கிறார். பின்னர் 10 நிமிடங்கள் அவர்கள் படித்த புத்தகங்களின் கரு, கதை, கருத்து உள்ளிட்டவற்றை கேட்டறிகிறார். சிறு சிறு போட்டிகள் வைத்து வெற்றி பெற்றவர்களை பாராட்டுவதை வழக்கமாக கொண்டுள்ளார். எங்கள் ஸ்கூலில் உள்ள பிள்ளைங்களை புக்கு எழுத வச்சிருக்கிறேன். இளம் எழுத்தாளர்களாக அவங்கள நான் உருவாக்கி விட்டுருக்கேன். இப்போ 21 பிள்ளைங்க, மொத்தம் 21 பிள்ளைங்க இப்போ எழுதிட்டு இருக்காங்க. எழுதி முடிச்சிட்டாங்க 21 ஸ்டூடெண்ட்ஸு. 4 ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ தான் எழுதிட்டு இருக்கிறாங்க. இந்த ஒரு 2 மாசமா எழுதிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு 3 மாசத்துல அவங்க பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. புத்தகங்களை படிக்கும் மாணவ மாணவிகள் சிலர் தாங்களும் எழுத்து படைப்புகளை உருவாக்க வேண்டும் என்று தங்களது ஆசையை ஆசிரியரிடம் தெரிவித்துள்ளனர். இதனால் மகிழ்ச்சி அடைந்த ஆசிரியர் தனியார் அச்சகத்தின் மூலம் இதுவரை 21 மாணவ மாணவிகளை எழுத்தாளர்களாக உருவாக்கியுள்ளார். தமிழ் மற்றும் ஆங்கிலம் என 2 மொழிகளில் மாணவ மாணவிகள் புத்தகங்களை எழுதியுள்ளனர். அந்த புக்கை எழுதினவங்களோட பேரெல்லாம் பார்க்கும்போது ஒரு நாள் என் பேரும் அங்கே இருந்தால் எப்படி இருக்கும்னு தோணுச்சு. ஆனால் நம்ம புக் எழுத ஆரம்பித்தா நம்மளுக்கு யார் ஹெல்ப் பண்ணுவாங்க, அதை யார் பப்ளிஷ் பண்ணுவாங்க அப்படிங்கிற இதுலேயே நான் ரொம்ப நாள் இருந்துட்டேன். அதுக்கப்புறம் லைப்ரரி மகாலட்சுமி மிஸ் என்கிட்ட யாருக்கெல்லாம் புக் எழுதுறதுல ஆர்வம் இருக்குது அப்படின்னு கேட்டாங்க. அதனால நானும் என் ஃப்ரெண்டும் புக் எழுதுறதுக்கு ஆர்வமாக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட சொன்னோம். பப்ளிஷ் பண்ணுறதுக்கு மற்ற எல்லா ஹெல்ப்பும் நானே பண்ணுறேன் அப்படின்னு மிஸ் சொன்னாங்க. எங்களுக்கு தமிழ் கலாச்சாரத்துலேயும் ரொம்ப ஆர்வம் இருந்துச்சு. அதனால அதை பற்றியே ஒரு புக் எழுதலாம் அப்படின்னு தோணுச்சு. டைவிங் டீப் வித் டோட்டோ. இந்த கதை என்னென்னா ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் ஸ்டோரி. இது ஃபுல் அண்ட் ஃபுல் பேஸ்ட் ஆன் மெரைன் அனிமல்ஸ். இந்த இன்ட்ரெஸ்ட் எனக்கு எப்படி வந்துச்சுன்னா 6th ஸ்டாண்டர்டில் வந்துச்சு. 6th ஸ்டாண்டர்டில் நான் ஒரு ஃபிஷ்ஷை வாங்கினேன். நான் அந்த ஃபிஷ்ஷை நோட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஸோ அது மூலியமாக நான் இந்த ஃபிஷ்ஷை பற்றி கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. அட் தி சேம் டைம் நான் ஒரு நல்ல பேர்ட் வாட்சர். இந்த 2 இன்ட்ரெஸ்ட்டை வச்சு நான் ஒரு புக் எழுதுறேன்னு ஒரு ஐடியா வந்துச்சு. ஸோ அதுக்காக நான் லைப்ரரி சர்ச் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ப்ளஸ் எங்ககிட்ட ஸ்கூல் லைப்ரரியில் நிறைய புக்ஸ் இருந்துச்சு. அதில் நான் ரெஃபர் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது எங்கள் லைப்ரரியன் மகாலட்சுமி மிஸ் எனக்கு கொஞ்சம் புக்ஸ் அலாட் பண்ணாங்க. என்னோட இன்ட்ரெஸ்ட் பொறுத்து எனக்கு கொஞ்சம் புக்ஸ் அலாட் பண்ணாங்க. இந்த மெரைன் டீப் அனிமல்ஸ் பற்றி, இந்த ஃபிஷ்ஷஸ் பற்றி, இந்த பறவைங்களை பற்றி கொஞ்சம் நிறைய இது எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ அதை நான் கொஞ்சம் ரெஃபர் பண்ணிக்கிட்டேன். அவர்கள் எழுத விரும்பும் புத்தகத்தின் தலைப்பு மற்றும் கருத்து உள்ளிட்டவற்றை உள்வாங்கும் ஆசிரியர் அவற்றிற்கு தேவையான புத்தகங்களை தேடி எடுத்து அவர்களுக்கு வழங்குகிறார். பிரபலமான புத்தகங்களிலிருந்து குறிப்புகள் எடுப்பது, அதை சுருக்கி கருத்து மாறாமல் தயார் செய்வது, தலைப்பிடுவது, அட்டைப்படம் தயார் செய்வது, பொருள் அடக்கம் தயார் செய்வது, முன்னுரை எழுதுவது, ஆசிரியர் அறிமுகம், புத்தகங்களின் விலை மதிப்பு தயார் செய்வது, பதிக்க வேண்டிய பக்கங்கள், எழுத வேண்டிய கதைகளின் எண்ணிக்கை என ஒரு புத்தகத்தில் உள்ள அனைத்து தரவுகளையும் தயார் செய்வதில் மாணாக்கருக்கு உடனிருந்து உதவுகிறார் மகாலட்சுமி. புதிய தலைமுறைக்காக ராஜபாளையம் செய்தியாளர் கருப்பன் ஞானியார்.